வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரண உதவிகள் ஒருதலைப்பட்சமாக வழங்கப்படுவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் வெள்ளம் பாதித்த இடங்களை பார்வையிட்டு வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் இவ்வாறு கூறினார். சமீபத்தில் பெய்த பெரும் மழையால் அதிக பாதிக்கப்பட்ட மாவட்டம் கடலூர் மாவட்டம். ஆனால் இந்த கடலூர் மாவட்டத்தில் எந்த ஒரு நிவாரண பணியும் நடக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட கட்சி, ஆளும் கட்சி அதிமுக, அவர்களுக்கு மட்டும்தான் பண உதவியும் பொருள் உதவியும் செல்கிறது. இன்னும் பல நூற்றுக்கணக்கான கிராமங்களில் மின்சாரம் இல்லை, குடிநீர் இல்லை, உணவு கிடையாது. இன்னும் யாரும் அவர்களை பார்க்க கூட செல்லவில்லை. தமிழகம், புதுவை மற்றும் ஆந்திராவில் வெள்ள பாதிப்பு அதிக அளவில் இருப்பதால் இந்திய அளவில் நடைபெறும் UPSC தேர்வை 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மத்திய அரசை வலியுறுத்த இருப்பதாகவும் அவர் கூறினார்.